தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியன்னையே வாழ்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வசனம், உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம், இறை திருவார்த்தைகள் 3-4. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவனை சபிப்பேன். பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்டபோது 75 வயதுள்ளவனாயிருந்தான். ஆமேன். பாருங்க, நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது நமக்கும் ஆண்டவர் உதவிகள் செய்வார். நாம் கேட்பதை கண்டிப்பாக கொடுப்பார். பாருங்க, ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? கீழ்ப்படுகிறாரு. ஆண்டவருக்கு எல்லா விஷயத்துலையும் கீழ்ப்படுகிறாரு, தாழ்மையாக இருக்கிறாரு, மன்னிக்கிறாரு. அதனால் மட்டுமே ஆண்டவர் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்றவராக இருக்கிறார். அதே போல் நாமும் இருக்க வேண்டும். அதே மாதிரி அவர் ஒரு விசுவாசத்தின் தந்தையாக இருக்கிறார். அதே போல் நாமும் விசுவாசத்தோடு இருந்து ஆண்டவர்கிட்ட எதை கேட்டாலும் கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இறை வார்த்தைகளை படித்து அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ முயலுவோம். ஆமேன்.